நாம் தமிழரோட இந்த பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்புங்கிறது வந்து அது பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கையை அப்படியே அவங்களும் பண்ணுறாங்க. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு ஒரு கருத்து பரவலாக இல்லையா? அது திமுகவை தான் பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியலை பேசி கொண்டிருக்கிறவர்கள் திராவிட அரசியலுக்கு எதிராகவும் பெரியாருக்கு எதிராகவும் தொடர்ந்து நாம் தமிழர் சீமான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருவதால் இந்த எதிர்ப்பு வாக்கள் பிஜேபிக்கு போகக்கூடிய வாக்கள் இது நாம் தமிழருக்கு போகும் அப்படிங்கிற அது மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு? ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடல, ஆனால் வந்து சீமான் தான் போட்டிட்டாரு. பாஜக ஓட்டுகள் பூரா சீமானுக்கு தான் போணுச்சு. இன்னைக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து பாஜகவும் போட்டியிடுது, சீமானும் போட்டியிடுறாரு. அதனால ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்றா இருந்தாங்க. அது ஈரோடு தேர்தலில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு தெரிஞ்சாங்க. சீமானுக்கு அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் வாக்கு சேகரித்தார்கள். அவங்க வந்து பூத்து கமிட்டியிலே வந்து பாஜகவை சேர்ந்த நண்பர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்க முடியாது. அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருப்பாங்க. ரெண்டு ஒன்று மணி இருந்தவங்க இப்போ தனித்தனியாக நிற்கிறாங்க. உங்களால் எவ்வளோ ஓட்டு பிரிக்க முடியுமோ என்னால் ஓட்டு பிரிக்க முடியுமோங்கிற இடத்துல இருப்பாங்க. இந்த முறை சீமானுக்கு போடக்கூடிய ஓட்டுகள் கூட பாஜகவுக்கு போய் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர் ஓட்டு குறையுங்கிறீங்களா? கடந்த முறை அவர் 8% வாங்கியிருக்கிறாரு இந்த 2024 தேர்தல். இந்த முறை வந்து அவருடைய வாக்குகள் குறையும் நினைக்கிறீங்களா? கட்டாயம் குறையும். அதில் வந்து பாதி விஜய் வாங்கிட்டு போயிடுவார், பாதி பாஜக வாங்கிட்டு போயிடும். இதை ரொம்ப அதான் கழுத தேஞ்சு கட்டருமான கதை தான் சீமானுக்கு இந்த தேர்தலில் நிலைமை ஏற்படும். ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி. பொதுவாக இந்த கட்சிகள் பிரிந்து நிற்பது, இப்பொழுது பட்டியலின மக்களுக்கான கட்சிகளில் வந்து நேற்று கூட அந்த இந்திய குடியரசுக் கட்சியோட அந்த ராம்தாஸ் அத்வாலே மத்திய இணையமைச்சர் சென்னைக்கு வருகை புரிந்திருந்தார். அவர்களும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைந்து நிற்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே இங்கே சேக்கு தமிழரசன் தலைமையில் ஒரு கட்சி இருக்குது, குடியரசுக் கட்சி. இது தவிர மற்ற கட்சிகளான புதிய தமிழகம் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பிரிந்து இருப்பதால் இந்த வாக்குகள், பொதுவாக பட்டியலின மக்களுக்கான வாக்குகள் இரண்டு கட்சிகளுக்குமே இந்த பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ந்து வருகிறது. இதற்கு ஒரு தமிழகம் தழுவிய ஒரு தலைமை, அனைத்து சமூகத்தினருக்கான தலைமையில் ஒரு சிக்கல் இருப்பதாக நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? இல்லை, அதாவது கட்சிகள் வந்து என்னென்ன பேர் வேணாலும் வச்சுக்கிறலாங்க. ஆனால் ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கை இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை. அந்த கொள்கையை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுறவங்க தான் பிள்ளைகளாக இருப்பாங்க. நீங்கள் வந்து அம்பேத்கர் படத்தை போட்டுட்டு ஜெய்பீம் சொல்லிட்டு நீங்கள் வந்து பிஜேபியோட சேர்றீங்க அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க, மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க, மக்கள்கிட்ட நீங்கள் போய் நிற்க முடியாது. சிராக் பாஸ்வான் கட்சி, இந்த ராம்தாஸ் அத்வாலே கட்சியிலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் வெற்றி பெற்றிருக்காங்களா சார்? மகாராஷ்டிரா, பீகாரில் பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த நிலை இருக்குது. வெறுமனே அதாவது தேர்தல் வெற்றியை மட்டும் வச்சு பேசுறதுங்கிறது ஒரு உத்தி அது. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அம்பேத்கருடைய கொள்கைக்கு துரோகம் செய்கிறார்கள் என்கின்ற விமர்சனமும் அதில் இருக்குது. பீகார்லேயும் அந்த விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. கட்சிகள் பல்வேறு கட்சிகளாக இருக்கலாம், ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு கட்சி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த கேள்வி நான் கேட்கறது என்னன்னா சார், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற அங்கே அம்பேத்கரை மையப்படுத்தி அவருடைய கொள்கைகளை மையப்படுத்தி உள்ள கட்சிகள் தேர்தல் ரீதியான வெற்றிகளை பெற்றுள்ள சூழ்நிலையில் தமிழகத்திலும் அத்தகைய ஒரு சூழ்நிலை மாற்றுவதற்கு பாஜக முயற்சி செய்கிறதோ? ஏன்னா அத்வாலேயோட நேற்று மீட்டிங்கு, இது தவிர அங்கே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இருக்குது, புதிய தமிழகம் ஒரு கட்சி இருக்குது, இங்கே வந்து எதிர்முறையில் இங்கே சிறிது கட்சிகள் இருக்குது, இந்திய குடியரசுக் கட்சி, சேக்கு தமிழரசன் கட்சி ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரதம் கட்சி, இந்த கட்சிகளோட தேர்தல் வெற்றிகள் இனிமேல் அது மாற்றத்தை ஏற்படுத்துமாங்க தான் என்னோட கேள்வி. அங்கே பிஜேபி அவங்கள வந்து கையகப்படுத்திடுமா தேர்தல் வெற்றிகள் மூலமாக, மகாராஷ்டிரா, பீகார் போல? அதுதான் என்னோட சந்தேகம் கேட்குறேன். இல்லை, அதாவது எந்த விதமான மாற்றமும் இதால் உருவாகாது. அத்வாலே போன்றவர்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த மரியாதையும் இல்லை. தமிழ்நாட்டில் என்ன இருக்க போகுது? அவர்கள் வந்து பாஜகவுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்தோன்னா அவர் போய் சேர்ந்து அங்கே போய் நிற்கிறாங்களே ஒழிய அதில் ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவு விடுதலை சிறுத்தைகள் தான் ஆளுமையான முதன்மையான கட்சி. விடுதலை சிறுத்தைகள் தான் எல்லா சமூகத்தால் பொது சமூகத்தால்
அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கு. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். தனி சின்னத்தில், பானை சின்னத்தில் வெற்றி பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். பாசிச பாஜக எதிர்ப்பில் வலிமையாக நிறுவப்பட்ட ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அப்படிங்கிற பேரணி, அதற்கு பின்னாடி பாசிச எதிர்ப்பு தான் இருக்குது, சனாதன எதிர்ப்பு தான் இருக்குது. திருமாவளவன் அப்படிங்கிற நீங்கள் பேரை சொன்னீங்கன்னா அந்த பேர் சொன்ன உடனே உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடியது சனாதன எதிர்ப்பு தான், இந்துத்துவ எதிர்ப்பு தான். இந்த அரசியலை வட மாநிலங்களில் வெற்றி வராமல் போயிருக்கலாம், அல்லது வட மாநிலங்களில் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் போன்று ஆளுமையான ஒரு தலைவர் இல்லை, அதனால் அங்கே வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. நாங்கள் வட மாநிலங்களிலும் அடுத்த தேர்தலில் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் அங்கே பரப்புரை செய்வார். அப்போது அங்கே வந்து மிகப்பெரிய பின்னடைவு பாஜக சந்திக்கும். தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வன்னியர் சார், மிக்க நன்றி.